ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் iQuision பிடி செட் கேமரா எப்படி கான்ஃபிகரேஷன் பண்ணுறது, ஆட்டோமேட்டிக்காக ரொட்டேஷன் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். நம்ம நார்மல் கேமரா கான்ஃபிக் பண்ணுற மாதிரியே ஐவிஎம்எஸ் இல்லை எஸ்ஏபி டூலில் வந்து கான்ஃபிக் பண்ணிக்கணும். ஐபி வச்சுட்டு அந்த ஐபி போட்டு நம்ம ப்ரௌசரில் வந்து ஃபஸ்ட்டு வந்து லாகின் பண்ணிக்கணும். ப்ரௌசரில் தான் எப்படி கான்ஃபிக் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். கூகுள் குரோமு இல்லை அப்படின்னா இன்டர்னல் எக்ஸ்ப்ளோரர் ஏதோ ஒரு ப்ரௌசரில் லாகின் பண்ணிக்கணும். அந்த ஐபி போட்டு யூசர் நேம் பாஸ்வேர்டு வச்சு நம்ம வந்து லாகின் பண்ணிக்கணும். அதை லாகின் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து மோஸ்ட்லி இந்த ஃபஸ்ட்டு லைவு, அப்புறம் ப்ளேபேக்கு, கான்ஃபிகேஷனு, பிக்சர்ஸ் கான்ஃபிகேஷன், அந்த மாதிரி ஆக்சஸில் என்னென்ன இருக்கோ அது மாதிரி எல்லாமே இந்த கேமராலேயும் இருக்கும். நம்ம லைவ் வியூவில் ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஏரோ மார்க்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா, இது உங்களுக்கு இது லெஃப்ட்டு, ரைட்டு, அப்பரு, டவுனு, ஆட்டோ ரொட்டேஷனு, இந்த மாதிரி வந்து கேமரா வந்து நம்ம இங்கேருந்தே மூவ் பண்ணி பார்த்துக்கிறதுக்கு மவுஸில் வந்து கிளிக் பண்ணி மூவ் பண்ணி பார்த்துக்கிறது இந்த ஏரோ மார்க் எல்லாமே இருக்குது. இது பிடி செட்டில் எல்லாமே இருக்கும். ஜென்ரலாக பார்த்திங்கன்னா நம்ம இந்த பிரைட்னஸ் கம்மி பண்ணுறது, பிரைட்னஸ்ஸு, ஷார்ப்னஸ் அதெல்லாம் கம்மி பண்ணுறது, அந்த மாதிரி ஆப்ஷன் தான் இதில் வந்து இருக்கும். இதில் நம்ம எதுவுமே இது பண்ண வேணாம், மாற்ற வேணாம். இதில் வந்து டிஸ்பிளேயில் என்னென்ன தெரியணும், டைம் ஃபார்மேட்டு, அப்புறம் நேமு, அந்த மாதிரி இருக்கிறது இதில் வந்து இருக்கணும். இது வந்து ரெசல்யூஷனு, இது வந்து மேக்ஸிமைஸ் பிட் ரேட்டிங் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிற இது இருக்குது. மெயினாக நம்ம பிடி செட் இதுக்குள்ளே தான் வந்து கான்ஃபிகரேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். நான் இதை மவுஸை கிளிக் பண்ண பார்த்திங்கன்னா அது கேமரா பார்த்திங்கன்னா மூவ் ஆகுது. நம்மளுக்கு இது ஆட்டோ ரொட்டேஷன். அப்படியே வந்து நம்ம இது ஆட்டோ ரொட்டேஷன் கொடுத்தோம்னா அப்படியே நம்மளுக்கு ஆட்டோ ரொட்டேஷன் அப்படியே ரொட்டேஷன் வந்து ஆட்டோ ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்குது. இது கீழே டவுன் பண்ணிக்கலாம், எவ்வளோனா டவுன் பண்ணிக்கலாம், கீழே ஃபுல்லாகவே தெரிகிற மாதிரி டவுன் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், ஆட்டோ ரொட்டேஷன் கொடுத்துருக்கு, ஆட்டோமேட்டிக்காக ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கும். அது மேலே வந்து அவ்வளோதான். நம்ம லெஃப்ட்டு, ரைட்டு, அப் அண்ட் டவுனு, ரொட்டேஷன், ஆட்டோ ரொட்டேஷன் மட்டும் பண்ணிக்கிறது தான் அது. கீழே பார்த்தீங்கன்னா லைட்டு, வைப்பரு, பிரைட்னஸ்ஸு, அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே கீழே வந்து இருக்கும். பக்கத்தில் அதேமாதிரி இந்த ஜூம் ப்ளஸ் மேலே பார்த்தீங்கன்னா இருக்குங்களா, ஜூம் மைனஸு, ஜூம் ப்ளஸ்ஸு, ஃபோக்கஸு, அந்த ஆப்ஷன் எல்லாமே இருக்கும். ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா அடுத்ததாக ப்ரீசெட் 1, ப்ரீசெட் 2, ப்ரீசெட் 3, ப்ரீசெட் 4, அந்த மாதிரிலாம் இருக்குது. இப்போ நம்மளுக்கு எந்த இடம் வேணும் அப்படின்னு ஒரு இடத்த வந்து நான் இந்த மாதிரி வந்து செட் பண்ணிக்கணும். இப்போ இந்த இடம் தான் எனக்கு வந்து வியூ இருக்குது. நீங்கள் எது வேணால் வச்சுக்கலாம், நான் நார்மலாக வியூ வச்சுக்கிறேன். அதை வந்து ப்ரீசெட் வியூவில் டபுள் கிளிக் பண்ணி பக்கத்தில் பாருங்கள் கால் சிம்பிள் இருக்கும், அப்புறம் செட்டுன்னு இருக்கும், அப்புறம் டெலிட்டின்னு கூட இருக்கும். அது வந்து ஃபஸ்ட்டு கால் கொடுத்துட்டு செட் கொடுத்தீங்கன்னா ப்ரீசெட் வந்து செட் கொடுத்துட்டு கால் கொடுத்துட்டு அப்படின்னா ப்ரீசெட் வியூ வந்து ஒன்று வந்து செட் ஆகிடும். பார்த்திங்களா, இங்கே ஒன்று செட் ஆனது காமிக்குது. இது 1ஆம் நம்பர் ப்ரீசெட்டை நம்ம இதில் செட் பண்ணிட்டோம். எந்த வியூ வேணுமோ அந்த வியூ வச்சுக்கிட்டு நம்ம ப்ரீசெட்டு ஆப்ஷனை கிளிக் பண்ணி செட் கொடுத்து கால் கொடுத்துட்டிங்கன்னா வந்து ப்ரீசெட் வியூ செட் ஆகிரும். ஃபஸ்ட்டு ப்ரீசெட் செட் பண்ணிட்டேன். இது அங்கே ஃபஸ்ட்டு கொடுத்துட்டோன்னா இது வந்து 2வது ப்ரீசெட் எனக்கு இந்த வியூ வேணும் அப்படின்னு கொடுத்துட்டு செட் கொடுத்துட்டு கால் ஆப்ஷன் கொடுத்தோன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரீசெட் வியூ 2 காட்டுதுங்களா. ப்ரீசெட் வியூ 2 வந்து எனக்கு வந்து செட் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ ப்ரீசெட் வியூ 2 செட் ஆகிடுச்சு, 1 செட் பண்ணிட்டோம். அடுத்தது 3, எந்த வியூ வேணுமோ அந்த வியூவை நம்ம வந்து வச்சுக்கணும். ப்ரீசெட் 3க்கு வந்து அந்த வியூவை நம்ம வந்து ப்ரீசெட் 3ல் வச்சுக்கணும். அதை அதே மாதிரி கால் கொடுத்து செட் கொடுத்துட்டோம்னா ப்ரீசெட் 3 வந்து செட் ஆகிடும். இந்த மாதிரி ப்ரீசெட்டு வந்து நம்மளுக்கு எத்தனை ப்ரீசெட் வியூ வேணாலுமே வச்சுக்கலாம். ஏகப்பட்ட ப்ரீசெட் இருக்கும், நிறையா ப்ரீசெட்டு
வியூ இருக்கும். அது எவ்வளோ வேணாலும் நம்ம வந்து வச்சுக்கலாம். அப்படியே நான் ஒவ்வொன்றா செட் பண்ணி இது பண்ணிட்டுருக்கிறேன். ப்ரீசெட் வியூ 1, 2, 3, 4, 5 அந்த மாதிரி என்னென்ன ப்ரீசெட் வேணுமோ நம்ம வந்து ஃபஸ்ட்டே செட் பண்ணி வச்சுக்கணும். நான் சும்மா உங்களுக்கு தெரியறதுக்கோசரம் ஒவ்வொரு இது பண்ணுறோம். உங்களுக்கு வியூ எந்தெந்த வியூ வேணுமோ அந்த வியூ வச்சுக்கிட்டு நம்ம ப்ரீசெட் வியூ வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு சும்மா நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு 5, 6 ப்ரீசெட் வியூ வந்து நான் செட் பண்ணிட்டேன். இந்த ப்ரீசெட் வியூலாம் செட் பண்ணிவிட்டு அடுத்தது என்ன பண்ணோம், நம்ம நார்மல் கேமரா ஒரே இப்போ ஃபோக்கஸ் லிங்க்லாம் இருக்கும், ஓகேங்களா? அது ஆட்டோமேட்டிக்காக ரொட்டேஷன் ஆகாது. இது வந்து இப்போ ப்ரீசெட் வியூ 1 வச்சுட்டேன், 2 வச்சுட்டேன், 3 வச்சுட்டா ப்ரீசெட் வியூ நேம் வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணிட்டு இந்த வியூ நேமும் வச்சுக்கலாம். ப்ரீசெட் 2வது இது 3வது நேம் கூட நம்ம வச்சுக்கலாம். நேம் கூட நம்ம சேஞ்ச் பண்ணி ஏதோ ஒரு நம்ம நேம் கூட இது வச்சுக்கலாம். நார்மல் கேமரா பார்த்திங்கன்னா ஒரே ஃபோக்கஸிங் அப்படியே ஒரே பிக்சலாக தான் பார்க்கும். இது வந்து எத்தனை ஃபோக்கஸிங்னா பார்த்துட்ருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா ப்ரீசெட் வியூ இப்போ வேறு ப்ரீசெட் வியூ இல்லை. நான் 1 கிளிக் பண்ணி கால் கொடுத்தேன்னா 1வது ப்ரீசெட்டில் வந்தது. திருப்பி நான் 2 பிக் பண்ணி கால் கொடுத்தேன்னா இப்போ 2வது வியூ வந்துடுது. 3 பிக் பண்ணி கால் கொடுத்தேன்னா 3வது ப்ரீவியூவும் வந்துடும். இது வந்து இப்போ ஒரு நாளைக்கு இந்த இடம் தான் ஃபோக்கஸ் ஆகணும், இன்னொரு நாளைக்கு இந்த இடம் ஃபோக்கஸ் ஆகணும்னா ப்ரீசெட் வியூ அந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ இந்த இடம் மட்டும் ஒரு நாளைக்கு ஃபோக்கஸ் ஆகிட்டு இருக்கணும் அப்படின்னா 1 மணி நேரத்துக்கு மட்டும் ஃபோக்கஸ் ஆகணும்னா இது மட்டும் ஃபோக்கஸ் ஆகிட்டு இருக்கும். அடுத்த இதுக்கு ஃபோக்கஸ் பண்ணால் அடுத்தது ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது போகிற மூமெண்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, ஸ்பீடு, அதை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது? இது இது ஸ்பீடாக போகுது, டக்குன்னு வந்து ஸ்பீடு போகுது. இதோட ஸ்பீடு எப்படி கண்ட்ரோல் பண்ணுதான் அடுத்தது நம்ம பார்க்கணும். அடுத்தது இந்த பக்கம் பேட்டர்ன் அப்படி அது தேவையில்ல மோஸ்ட்லி நமக்கு. இது போத் 1, 2, 3 அப்படின்னு இருக்கும். போத் 1, 2, 3, 4 அது மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா செட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அடுத்தது ப்ளே, அடுத்தது ஸ்டாப்பு, அடுத்து டெலீட் அப்படின்னு இருக்கும். இது போத்தில் ஆட்டோமேட்டிக்காக ரொட்டேஷன் பண்ணுறதுக்கு தான் இது. இதனோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ஸ்பீடு அதுக்கேற்ற மாதிரி ப்ரீசெட்டு வியூ என்னென்ன வியூ வேணும், 1வது வியூ வேணுமா, 2வது வியூ வேணுமா, 3, 4, 5 அந்த மாதிரி கொடுத்துட்டு என்னோடய ஸ்பீடு, அப்புறம் எவ்வளோ நேரம் டைமிங் இருக்கணும். மினிமம் பார்த்தீங்கன்னா ஸ்பீடு 30, டைமிங் பார்த்தீங்கன்னா 15 இருக்கும். கொடுத்துட்டு பக்கத்தில் உங்களுக்கு எப்படி இது தேவையோ நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம் எல்லாமே டோட்டலாக. இதில் வேணும்னா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிவிட்டு நிறையா நம்ம எவ்வளோ வேணால் ஆட் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். அதே மாதிரி போத் 1, 2ல் போத் 1ல் எனக்கு ஃபஸ்ட்டு 1 வரணும், 2 வரணும், 3 வரணும், 4 வரணும் அப்படி வச்சுக்கலாம். போத் 2ல் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு 2வது வரணும், 3வது வரணும், அப்புறம் 5, 6 அந்த மாதிரி மிங்கிள் ஆகி வரணும். ஒவ்வொரு செட்டப்பாக நம்ம வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்பீடு வந்து நம்ம போகிற டைமிங் ஸ்பீடு தான். அந்த கேமரா ரொட்டேஷன் ஆகுது பார்த்தீங்களா, அந்த கேமரா ரொட்டேஷன் ஸ்பீடு தான் நம்ம எவ்வளோ டைமிங்கில் இருக்கணும். ஓகே, மினிமம் பார்த்தீங்கன்னா 30 செகண்டு அந்த மாதிரி. நம்ம வந்து எவ்வளோ செகண்டில் 1லேருந்து கூட வச்சுக்கலாம். ரொம்ப ஸ்லோவாக வேணும் அப்படின்னா 1லேருந்து வச்சுக்கலாம். டைமிங் மினிமம் பார்த்திங்கன்னா 15 தான். 15க்கு மேலே நம்ம எவ்வளோ ஆனாலும் வச்சுக்கலாம். டைமிங்லாம் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துடணும். ஓகே கொடுத்துட்டோம்னா அந்த வியூலாம் வந்து போத் 1 இருக்குல்ல அதில் வந்து செட் ஆகிடும். செட் ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த இன்ட்டு மார்க்கு தயவுசெய்து டெலிட் பண்ணிடக்கூடாது, போயிடும் அப்புறமேட்டு. அப்புறம் இந்த ப்ளே பட்டன் இருக்குல்ல, இந்த ப்ளே பட்டனை வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும். அதே பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த முன்ன போன ஸ்பீடுக்கு இப்போயும் ஸ்பீடுக்கு பார்த்தீங்களா ஸ்லோவாக போயிட்டு வந்தது, அதுதான் அந்த டைமிங் வைக்கிறது. ஆட்டோமேட்டிக்காக அடுத்தது 2வது ப்ரீசெட் வியூ போகிறப்ப அப்படியே ஸ்லோவாக போகும். 3வது போகிறப்ப ஸ்லோ அந்த ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக அது வந்து மூவிங் ஆகிக்கும். ப்ரீசெட் வியூ செகண்டு அதே ஆட்டோமேட்டிக்காக ரொட்டேஷன் ஆகிரும்.
இதே மாதிரி தான் நம்மளுக்கு என்னென்ன வியூ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம செட் பண்ணி நம்மளுக்கு என்ன ஐடியா க்ரியேட் ஆதோ அப்படியே ஒவ்வொரு செட்டாக அப்படியே வச்சு நம்ம வந்து அதை அப்படியே ஆட்டோமேட்டிக்காக வந்து ரொட்டேஷன் பண்ணிடலாம். கரெக்டாக வந்து ரொட்டேஷன் பண்ணி இது பண்ணிக்கலாம். இது பக்கத்தில் ஸ்டாப் அப்படின்னா ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த எதாவது செட் பண்ணிக்கலாம். ஸ்டாப் பண்ணி தான் செட் பண்ணிக்கணும். அடுத்து இது வேணும்னா கொடுத்து டைமிங் கொஞ்சம் கொடுத்துட்டு அடுத்தது ப்ளே பண்ணிங்கன்னா இப்போ டைமிங் குறைச்சிட்டு ப்ளே பண்ணுறேன். ரொம்ப ஸ்லோவாக சுற்று பார்த்தீங்களா, இதுதான் டைமிங். அந்த பொறுமையாக போகும் அடுத்ததுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி நிறையா வீடியோஸ் வந்து அடுத்த வீடியோவில் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் வேறு இதெல்லாம் பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அப்புறம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோவில் எதாவது டவுட்னால் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன உங்களுக்கு புரியலையோ அதெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணி டவுட்ஸ் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.